இன்று காலை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை தற்போது செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலை அந்த கட்டுவதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்ய கோரிக்கை வைப்பதற்காக காலையில் வந்தேன். பிறகு அதிகாரிகளை அழைத்து மாலையில் வருவதை சொன்னார். மாலையில் வந்து அதுதான் பேசிவிட்டு வருகிறேன். 2 மணி நேரமா ஒரு தொகுதி சார்ந்த விஷயங்கள் காலையிலும் பேசுறீங்க, மதியம் 2 மணி நேரம் பேசக்கூடாதா? இல்ல பேசலாம் சார். இப்ப இருக்க சூழல்ல பேசுறதுனால கேள்வி. இப்ப என்ன வேணும்னு கேட்டுதான் நான் சொல்ல முடியும். அதிமுக பொதுச் செயலாளரும் துணை பொதுச் செயலாளரும் அந்த பதவியிலிருந்து விலக போவதாக சில தகவல்கள் வெளியாயிருக்கு. அது உண்மையா? அது தொடர்பான ஆலோசனை நடைபெற்றதா? அது மாதிரி எந்த ஆலோசனை நடைபெறவில்லை. அந்த மாதிரி செய்தி எதுவும் கிடையாது. அதே போல வந்து யாரு பேசுறதா சொன்னாங்க? இல்ல, நாங்க தான் சொல்லணும். கட்சியில் வந்து பிளவு என்பது கிடையாது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவரால் உருவாக்கப்பட்ட இயக்கம், புரட்சித் தலைவி அம்மாவால் பாதுகாக்கப்பட்ட இயக்கம், அவரால் பல காண்டு நல்ல ஒரு ஆட்சியை தந்து கொண்டிருக்கிற இயக்கம். இந்த இயக்கத்தில் எந்த பிளவும் கிடையாது, எல்லாம் ஒற்றுமை தான் இருக்கிறோம். சார், இப்ப அமைச்சர்கள் வந்து வியாழக்கிழமை இரவு கூட உங்க வீட்டுல சந்திச்சிருக்காங்க. அது உடனே அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை நீங்க அவர் வீட்டுக்கு போய் சந்திக்கிறீங்க. இப்ப இருக்கக்கூடிய இல்லைங்க, அமைச்சர்கள் வந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. எனக்கு ஆதரவு தெரிவிக்கிற நான் ஒன்றும் இதில் இல்லைங்களே. இது தவறான ஒரு செய்தி தரீங்க. அமைச்சர்கள் பார்க்கறது ஒரு மூத்த நிர்வாகமாக்குறாங்க. உதாரணத்துக்கு விஜயபாஸ்கர் பார்த்தாருன்னு சொல்றீங்க. என்னுடைய தொகுதியை சார்ந்தவர், விராலி மேல வந்து கரூர் நாடாளுமன்றத்துக்கு உட்பட்ட பகுதி, அது தொகுதி விஷயம் பார்க்க வந்து போனாரு. அதனால் அதில் ஒரு கருத்தை சொல்வது தேவையில்லாத ஒன்று. ஓபிஎஸ் வந்து விமான நிலையத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்க தரப்புல இருந்து அவர்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்த தயாரா இருந்தா நானும் பேச்சுவார்த்தை நடத்த தயார் இணைவதற்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இல்லைங்க, பேச்சுவார்த்தை தயார்ன்றதுன்றதை பேச்சுவார்த்தை என்னன்னா எல்லாம் ஒற்றுமையா இருக்குன்னு சொல்லிட்டோம். இல்லை, கட்சியில பிளவு என்பது கிடையாது. ஒரு ஜனநாயகத்தில் வந்து சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். அந்த கருத்து வேறுபாடுகளை சரி செய்து நாம் அம்மா அவர்கள் எதற்காக இந்த ஆட்சியை தந்தார்களோ அந்த ஆட்சியை தக்க வைத்து இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வதுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டாம். இதுதான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனும் தமிழ்நாட்டு மக்களும் எதிர்பார்க்கிறார்கள். அந்த எதிர்பார்க்கு ஏற்ப நாம் செயல்படுவது நம்முடைய அனைத்திந்திய அண்ணா தொண்டனுடைய கடமை. இந்த ஆட்சியும் அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறது. புரட்சித் தலைவர் எதற்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் இந்த இயக்கத்தை வழிநடத்தி அவருடைய கடைசி காலத்திலே எவ்வளவு தன்னுடைய உடல் வருந்தி நாட்டு மக்களை சென்று வாக்குகளை கேட்டு நாங்கள் நல்லாட்சி தருவோம், தமிழக மக்கள் முன்னேற என்பதற்காக பாடுபடுவதன் இயக்கம் இருக்கிறது சொல்லி இந்த ஆட்சியை தந்திருக்கிறார்கள். அந்த ஆட்சியை தக்க வைப்பது மிக மிக முக்கியம். அதை தக்க வைப்பதற்கு ஏற்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறார்கள். இந்த ஆட்சி நிலையான ஒரு ஆட்சி, நல்லாட்சி தந்து கூட ஆட்சி, அம்மாவினுடைய ஆட்சி தொடர்ந்து நடைபெறும். கட்சியினுடைய சின்னத்தை பெறுவதற்கு 2 அணிகளும் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் முடியும் சொல்லி இல்லைங்க, அது ஒரு தவறான தகவல். என்ன தேர்தல் ஆணையத்தில் கொடுத்தாங்கன்னா அந்த நேரத்தில் ஒரு குழப்பம் ஏற்பட்டதன் காரணமாக அந்த இடைத்தேர்தலுக்கு மட்டும்தான் அது ஒத்தி வைக்கப்படுகிறது சொன்னார்களே ஒழிய இரட்டை இலத்தை முடக்கியதாக சொல்லவில்லை. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், ஒரு சின்னத்தை முடக்க வேண்டும் என்றால் அது ஒரு ஸ்பிளிட் இருக்கணும், கட்சியில் பிளவு இருக்க வேண்டும். பிளவு ஏற்பட்டு செல்ல வேண்டும் என்றால், தாயகத்தில் வெளியே செல்ல வேண்டும் என்றால் 3/2 பகுதி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் அதை ஸ்பிளிட்னு சொல்ல முடியும். ஆகவே இந்த ஸ்பிளிட்ன்றதே இந்த இயக்கத்தில் வந்து ஸ்பிளிட் கிடையாது. நான் சொன்ன கருத்து வேறுபாடு சிலர் இருக்கலாம். அந்த கருத்து வேறுபாடு கலைந்து நாம் ஒன்றுபட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குறிக்கோள். அதற்காகத்தான் நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். இல்லைங்க, நான் சொல்றதுக்குன்னா கருத்து வேறுபாடு ஒரு சிலருக்கு இருந்தால் அந்த கருத்து சரி செய்வதற்கு எல்லாம் பேசலாம். அது ஒன்றும் தரப்படாது. அதுக்காக யாரும் நாங்க போய் சேரன் நீங்க போய் சேரன்றது இல்லை. யாரு கருத்து வேறுபாடுகள் சென்றார்களோ விட்டு சென்றார்களோ அவர்கள் வந்து சொல்லட்டும், பேச நாங்க நாங்க அழைப்புன்னு சொல்லுங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு சொல்றேன். நான் யாரும் ஒரு அழைப்பு எனக்கு அந்த அதிகாரம் கிடையாது. நீங்க ஒரு சாதாரண தொண்டன் என்ற முறையில், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் என் கருத்தை சொல்கிறேன். ஏன்னா மற்றதெல்லாம் சொல்லணும்னா கழகத்தினுடைய நீங்க கேட்கணும். நீங்க கேட்ட கேள்வி நான் என்னன்னாக்க எல்லாம் ஒன்றுபடுவீங்களான்னு கேட்குறீங்க. நாங்கள் ஒன்றுபட்டு தான் இருக்கிறோம். கருத்து வேறுபாடு ஜனநாயகத்தின் இயற்கை. அந்த கருத்தை கலைந்து நம்ம ஒன்று செயல்பட வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோள். இல்லைங்க, அதெல்லாம் வந்து எனக்கு ஒன்றும் தெரியாது. டீட்டெயில் தெரியாது. நான் பேசுறதுக்கு தயாராக இல்லாது. எங்க சொல்லி திறன் சொல்றாங்க, இரட்டை இலை மீண்டும் எங்களுக்கு கிடைக்கும்.
அம்மாவுடைய புரட்சித்தில் உருவாக்கிய அந்த இரட்டை இலை சின்னமும் அம்மாவுடைய ஆட்சியினுடைய சின்னமாக இரட்டை இலை சின்னம் இந்த தொடர்ந்து எந்த தேர்தல் வந்தாலும் அது எங்களுக்கு அனைத்து தொண்டர்களுக்கு கிடைக்கும். நாங்கள் அதை பெறுவதற்கு நாங்கள் எல்லாம் ஒற்றுமையுடன் செயல்படுவோம். அதான் சொல்ல முடியும். ஒற்றுமையுடன் எல்லாரும் நாங்கள் சொல்லிட்டோம். நான் பொதுவா நான் சொல்றேன், ஒரு தனிப்பட்ட பிளவே இல்லைன்னு சொல்றேன்ல, திரும்ப சொல்ல கட்சியில் பிளவு என்பது கிடையாது. ஏங்க நாம எல்லாருமே ஒற்றுமை எல்லாம் சேர்ந்து செயல்படுற அந்த ஒரு இதில் தான் சொல்றேனே தவிர கட்சியில் ஏதோ பிளவு ஏற்பட்டது, இங்க ஒரு அணி இருக்குது, அங்க ஒரு அந்த அணி என்பதே இல்லை என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு கருத்து டிஃபரன்ஸ் வந்திருக்கு, ஒரு அணின்னு அவங்க சொல்ல கிடையாது. ஒன்னும் அணின்னா பிளவுன்னு அர்த்தம். அப்ப எலெக்ஷன் கமிஷன் பிளவுன்னு ஒண்ணு ஏத்துக்கலையா? என்ன சொன்னாங்க, என்னன்னா அணின்றதே கிடையாது. அணின்ற சொன்னா ஸ்பிளிட்னு அர்த்தம். இதுவரை எலெக்ஷன் ஸ்பிளிட்னு சொல்லியிருக்காங்களா? கிடையாது. இந்த தேர்தலுக்கு மட்டும் இந்த கருத்து வேறுபாடு இருப்பதன் காரணமாக தற்காலிகமாக தரப்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறாங்களே ஒழிய இரட்டை இலை முடக்கியதாக அவர் சொல்லவில்லை. ஆகவே இரட்டை இலை முடக்கப்படவில்லை. அதை நாங்கள் மீட்டு பெறுவோம். எந்த நேரத்தை தேர்தல் வந்தால் இரட்டை இலையில் தான் நாங்கள் பேட்டி விடுவோம். நாங்கள் சொல்லுவோம், ஓபிஎஸ் சொல்லும்போது வாங்க எம்எல்ஏ எல்லாரும் உட்காந்து பேசுவோம், இரட்டை இலை மீட்போம் அப்படின்னு சொல்றாரு. அவர் பகிரமா இல்ல கருத்து பாருங்க. நான் தான் சொல்றேன், எல்லாம் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்பது என்ற கருத்தை திரு ஓபிஎஸ் சொல்லியிருந்தால் வரவேற்கத்தக்கது. அதான் சொல்றேன். அவ்வளவுதான் சொல்ல முடியும். நான் ஓபிஎஸ் கருத்து வரவேற்கத்தக்கது. அது ஒற்றுமையுடன் செயல்பட சொன்னாரு, அதை வரவேற்கத்தக்கன்னு சொல்றேன். ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் அவரே வாய்ப்பு தர. அப்ப ஒற்றுமையுடன் செயல்படுறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். கருத்து நடவடிக்கை இனிமேல் தான் அதை பத்தி பேசணும். இப்ப நீங்க ஒற்றுமையுடன் வரணும் அவங்களே முன் வரும்போது வரவேற்கன்னு சொல்லியாச்சு. அந்த பேச்சுவார்த்தை டெப்டி ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கு தினகரன் தலைமையில் நடக்குமா? இல்லைங்க, கழகத்தில் மூத்த அமைச்சர்கள் இருக்கிறார்கள், அம்மா அவர் அறிமுகப்படுத்தவர் இருக்கிறார்கள், மூத்த தலைவர்கள் இருக்கிறார்கள், அனைவரும் சேர்ந்து பேசுவார்கள். பேச்சுவார்த்தை அவர் சொன்னது பிறகு அவர் தானே சொன்னான்னு சொன்னீங்க, அதுக்கு சொல்ல வந்தேன். நாங்க பேச்சுவார்த்தைன்றது நீங்க திரும்ப குழப்பறீங்க போட்டுட்டு. இவன் நீங்க சொன்னது அழைப்பு தந்திருக்கான்னு சொன்னீங்க. அந்த அழைப்பு என்பது வரவேற்கத்தக்கது. ஒற்றுமை சேருவதற்கு அவர் முன் வந்தால் எல்லோரும் சேர்ந்து செயல்படுவோம். அவ்வளவுதான். சசிகலாவை சந்திக்கிறதுக்கு டிடிவி தினகரன் போயிருக்காரு. ஆனா இதுவரைக்கும் ஹோட்டல் அறைய விட்டே வெளியே வரல. அவங்க சந்திக்க மறுக்கிறாங்களா இல்ல நீங்க கொடுத்த அழுத்தத்தை? எனக்கு பாருங்க, இங்க மெட்ராஸ் இருந்துட்டு நான் உங்களை மாதிரி நியூஸ் எனக்கு தெரியுமா, எனக்கு என்ன நடக்குதுன்னு அங்க ஒரு தகவலும் எனக்கு வரலைங்க. சென்றிருக்கிறாரு, நீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்ல சந்திப்பு அப்படின்னு. என்னங்க சந்திப்பு அவங்க சில வழக்கமான ஒரு இது இருக்கு, அதெல்லாம் நம்ம தலையிட்டு சொல்ல முடியாது எதுவுமே. சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அந்த பதவியிலிருந்து நீக்கம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏங்க அது அந்த கருத்தை இங்க இல்லைங்க, அதை பத்தி தேவையில்லாத பேசுறோம். நாம எல்லாம் ஒற்றுமையா இருக்குன்னு சொல்லும்போது பிறகு அவரை நிக்கிறது இவரை நிக்கிறதுன்றதா கேள்வி. கூடிய சீக்கிரம் இரண்டு அணிகளும் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓபிஎஸ் சொன்னதால சொல்றேன். நான் ஓபிஎஸ் தானே ஒரு அணின்றது நான் இன்னைக்கும் சொல்லல. அணி என்பது கிடையாது, எல்லோரும் ஒன்றுதான். ஓபிஎஸ் அவர்களும் இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்றவர். இங்க இப்ப நாங்களும் இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்றவர்கள். அம்மாவுடைய ஆதரவாலும் அம்மாவுடைய பிரச்சாரம் வெற்றி பெற்றவர்கள் நாங்கள். ஆகவே இந்த அம்மா உருவாக்கிய இந்த ஆட்சியானது தொடர வேண்டும். அதன் தொடர்வதற்கு அனைவரும் ஆதரவு தர வேண்டும். அந்த ஆதரவு வரும் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நாங்க சொன்னது நான் தனிப்பட்ட முறையில் உறுப்பினர் என்ற கட்சியின் உறுப்பினர் சொல்றேனே தவிர நான் ஒரு கட்சியின் ஒரு ஆபீஸ் பேர் என்ற முறை நான் பேசல. ஆட்சி நிலை இல்லைங்க. நான் என்ன சொன்ன, ஆட்சி நிலையாக செயல்பட்டு கொண்டிருந்து சொன்ன தவிர நிலைக்கான சொல்ல நிலையான ஒரு ஆட்சி இது. எந்த விதமான இடையூறு ஆட்சி கிடையாது. மக்கள் ஆதரவு அமைக்கப்பட்ட அம்மாவுடைய ஆட்சி. இந்த அம்மாவுடைய ஆட்சி தமிழ் மக்கள் நல்லது செய்வார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று. இல்லைங்க, நீங்க சொல்றதுக்கு சொல்றேன், நீங்க கேட்டதுனால சொல்றேன். நான் சொன்னது ஒரே இது என்ன, நான் திரும்ப சொல்றேங்க, கட்சியில் பிளவு கிடையாது. இரட்டை இலை சின்னத்தால் வெற்றி பெற்றோம். இரட்டை இலை சின்னத்தை காப்பாற்றுவதும் நாட்டு மக்களுக்கும் அம்மாவுடைய இந்த இயக்கத்தை காப்பாற்றும் அனைவருடைய கடமை. அந்த கடமை அனைவரும் செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிற. நன்றி. மக்களவை துணை சபாநாயகரும் அதிமுக எம்பியுமான அதிமுக அம்மா அணியைச் சேர்ந்த எம்பியுமான தம்பிதுரை தற்போது செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். அதிமுகவிற்குள் எவ்வித பிளவும் இல்லை என்று அவர் கூறியிருக்கிறார். குறிப்பாக அதிமுக அம்மா அணியை பொறுத்தவரையில் கருத்து வேறுபாடுகள் நிலவுகின்றன.
துணை பொதுச் செயலாளராக டிடிவி தினகரனை நீக்குவதற்கு சில அமைச்சர்கள் முயற்சிக்கிறார்கள் என்றெல்லாம் செய்திகள் பரவிக் கொண்டிருந்த வேளையில் அப்படியெல்லாம் எந்தவிதமான கருத்து வேறுபாடுகளும் அதிமுக அம்மா அணிக்குள் இல்லை என்றும் எந்தவித பிளவும் இல்லை என்றும் கூறியிருக்கிறார் தம்பிதுரை. அதேபோல பிரிந்து சென்றவர்கள் தாமாக முன்வந்து பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று சொன்னால் பேசுவதற்கு நாங்களும் தயார் என்று கூறியிருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் தாங்கள் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கவில்லை என்றும் கூறியிருக்கிறார். தம்பிதுரையின் செய்தியாளர் சந்திப்பை தற்போது மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். முதலமைச்சர் சந்திப்பது நான் சொன்னது இங்க அரசு அலுவலகம் சம்பந்தப்பட்ட சந்திச்சிருக்கேன். என்னுடைய தொகுதியில் சில தடுப்பணைகளை கட்ட வேண்டும், அந்த கட்டுவதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்யணும் கோரிக்கை வைப்பதற்காக காலையில் வந்தேன். பிறகு அதிகாரிகளை அழைத்து மாலையில் வருவதை சொன்னார். மாலையில் வந்து அதுதான் பேசிவிட்டு வருகிறேன். இல்ல சார், 2 மணி நேரமா ஒரு தொகுதி சார்ந்த விஷயங்கள் காலையிலும் பேசுறீங்க, மதியமும் 2 மணி நேரம் சந்திப்பு பேசக்கூடாதா? இல்ல பேசல சார். இப்ப இருக்க சூழல்ல பேசுறதுனால கேள்வி. இப்ப என்ன வேணும் கேட்டுதான் நான் சொல்ல முடியும். அதிமுக பொதுச் செயலாளரும் துணை பொதுச் செயலாளரும் அந்த பதவியிலிருந்து விலக போவதா சில தகவல்கள் வெளியாயிருக்கு. அது உண்மையா? அது தொடர்பான ஆலோசனை நடைபெற்றதா? அது மாதிரி எந்த ஆலோசனை நடைபெறவில்லை. அந்த மாதிரி செய்தி எதுவும் கிடையாது. அதே போல வந்து ஓபிஎஸ் இரண்டு பேருமே பேச போறாங்கன்னு சொல்லி ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. யாரு பேசுறதாக சொன்னாங்க? வெளியில பொதுவான ஒரு தகவல் இருக்கு. இல்ல, நாங்க தான் சொல்றோம், கட்சியில் வந்து பிளவு என்பது கிடையாது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்ட இயக்கம், புரட்சி தலைவி அம்மாவால் பாதுகாக்கப்பட்ட இயக்கம், அவரால் பல காண்டு நல்ல ஒரு ஆட்சியை தந்து கொண்டிருக்கிற இயக்கம். இந்த இயக்கத்தில் எந்த பிளவும் கிடையாது, எல்லாம் ஒற்றுமை தான் இருக்கிறோம். சார், இப்ப அமைச்சர்கள் வந்து வியாழக்கிழமை இரவு கூட உங்க வீட்டுல சந்திச்சிருக்காங்க. அது உடனே அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை நீங்க அவர் வீட்டுக்கு போய் சந்திக்கிறீங்க. இப்ப இருக்கக்கூடிய இல்லைங்க, அமைச்சர்கள் வந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. எனக்கு ஆதரவு தெரிவிக்கிற நான் ஒன்றும் இதில் இல்லைங்களே. இது தவறான ஒரு செய்தி தரீங்க. அமைச்சர்கள் பார்க்கறது ஒரு மூத்த நிர்வாகமாக்குறாங்க. உதாரணத்துக்கு விஜயபாஸ்கர் பார்த்தாருன்னு சொல்றீங்க. என்னுடைய தொகுதியை சார்ந்தவர், விராலி மேல வந்து கரூர் நாடாளுமன்றத்துக்கு உட்பட்ட பகுதி, அது தொகுதி விஷயம் பார்க்க வந்து போனாரு. அதனால் அதில் ஒரு கருத்தை சொல்வது தேவையில்லாத ஒன்று. ஓபிஎஸ் வந்து விமான நிலையத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்க தரப்புல இருந்து அவர்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்த தயாரா இருந்தா நானும் பேச்சுவார்த்தை நடத்த தயார் இணைவதற்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இல்லைங்க, பேச்சுவார்த்தை தயார்ன்றதுன்றதை பேச்சுவார்த்தைங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்குன்னு சொல்லிட்டோம். இல்லை, கட்சியில பிளவுன்பது கிடையாது. ஒரு ஜனநாயகத்தில் வந்து சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். அந்த கருத்து வேறுபாடுகளை சரி செய்து நாம் அம்மா அவர்கள் எதற்காக இந்த ஆட்சியை தந்தார்களோ அந்த ஆட்சியை தக்க வைத்து இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வதுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். இதுதான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனும் தமிழ்நாட்டு மக்களும் எதிர்பார்க்கிறார்கள். அந்த எதிர்பார்க்கு ஏற்ப நாம் செயல்படுவது நம்முடைய அனைத்திந்திய அண்ணா தொண்டனுடைய கடமை. இந்த ஆட்சியின் அப்படிதான் செய்து கொண்டிருக்கிறது. புரட்சி தலைவர் எதற்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இந்த இயக்கத்தை வழிநடத்தி அவருடைய கடைசி காலத்தில் எவ்வளவு தன்னுடைய உடல் வருந்தி நாட்டு மக்களை சென்று வாக்குகளை கேட்டு நாங்கள் நல்லாட்சி தருவோம், தமிழ் மக்கள் முன்னேற என்பதற்காக பாடுபடுவதன் இயக்கம் இருக்கிறது சொல்லி இந்த ஆட்சியை தந்திருக்கிறார்கள். அந்த ஆட்சியை தக்க வைப்பது மிக மிக முக்கியம். அதை தக்க வைப்பதற்கு ஏற்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறார்கள். இந்த ஆட்சி நிலையான ஒரு ஆட்சி, நல்லாட்சி தண்டு கூட ஆட்சி, அம்மாவினுடைய ஆட்சி தொடர்ந்து நடைபெறும். கட்சியினுடைய சின்னத்தை பெறுவதற்கு 2 அணிகளும் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் முடியும் சொல்லி இல்லைங்க, அது ஒரு தவறான தகவல். என்ன தேர்தல் ஆணையத்தில் கொடுத்தாங்கன்னா அந்த நேரத்தில் ஒரு குழப்பம் ஏற்பட்டதன் காரணமாக அந்த இடைத்தேர்தலுக்கு மட்டும்தான் அது ஒத்தி வைக்கப்படுகிறது சொன்னார்களே ஒழிய இரட்டை இலத்தை முடக்கியதாக சொல்லவில்லை. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், ஒரு சின்னத்தை முடக்க வேண்டும் என்றால் அது ஒரு ஸ்பிளிட் இருக்கணும், கட்சியில் பிளவு இருக்க வேண்டும். பிளவு ஏற்பட்டு செல்ல வேண்டும் என்றால், தாயகத்தில் வெளியே செல்ல வேண்டும் என்றால் 3/2 பகுதி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றவருடைய அவங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் அதை ஸ்பிளிட்னு சொல்ல முடியும்.